எங்கள் அத்தை ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் பானையை வச்சு அது சூடானதுக்கப்புறம் எண்ணெய், பெருஞ்சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், 10 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பூண்டு முழுசாக தோல் உரிக்காமல் நல்ல உரலை வச்சு இடித்து போடணும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். தக்காளியும் வெங்காயமும் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சத்தூள், நாங்கள் வீட்டிலையே தயாரித்த மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கணும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா புளிக்கரைசல் விட்டு கொதிக்க விடணும். புளிக்கரைசல் ஒரு 10 நிமிஷத்தில் கொதிச்சிரும். கொதிச்சதுக்கப்புறமா ஜிலேபி மீன் போட்டுட்டு அதை மூடி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்தில் மறுபடியும் திறந்து தேங்காய் பால் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். கொதிச்சதுக்கப்புறமா பால் நல்லா திக்காகும். நீங்கள் கரண்டி யூஸ் பண்ணாதீங்க. கரண்டி யூஸ் பண்ணால் மீன் கரைஞ்சிரும். அதனால் அந்த பானை எடுத்து குலுக்கினா அந்த மீன் நமக்கு கரையாது. லாஸ்ட்டில் கருவேப்பிலை, சீரகத்தூள் தூவி இறக்குனா மீன் குழம்பு ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.